வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது ஓகே அப்படின்னா எங்கள் ஹோஸ்ட் ஸ்பைடர்மேன் த அதர். உடம்புல தீராத நோயை வச்சுக்கிட்டு ஸ்பைடர்மேன் இப்போதைக்கு அவருடைய கடைசி நாட்களில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த நாட்களை அவர் எப்படி வாழ்ந்து முடிக்க போறாரு, இல்லை இவரை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அண்ட் ஸ்பைடர்மேனை காப்பாற்றுறது ஒரு ஈஸியான வேதானா? நீங்கள் லைக் போட்டால் காப்பாற்றலாம்னு சொல்கிறீங்க. லைக் போட்டு ஸ்பைடர்மேனை காப்பாற்றுக்க ஆரம்பிச்சலாமா? உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? கர்ஃப்யூ பெல். இதுக்கப்புறம் நம்ம வெளில இருக்கக்கூடாது, உடனே வீட்டுக்குள்ள போயிடலாம் எல்லாரும். நாம ஏன்ப்பா வீட்டுக்குள்ளே போனோம்? அதான் டாக்டர் டூம் செத்துட்டாரு, நம்ம இருக்கு. அதெல்லாம் கிடையாது, பெல் அடிச்சா வீட்டுக்குள்ள போனோம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு லட்வீரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெல் சத்தத்தை கேட்டு அதுக்கு பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. அந்த அளவுக்கு லட்வீரியாவை தன்னுடைய இருக்குப்பிடியில் வச்சிருந்த டூம் இப்போதைக்கு இல்லை. தூரத்தில் ஸ்பைடர்மேன், இதுக்குள்ள நுழையிறது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும்னு நினைச்சேன், ஆனால் இவ்வளோ ஈஸியாக இருக்கிறது, வாங்க உள்ள போய் என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஸ்பைடர்மேன் அவர் கூட மேரி ஜேன் அண்ட் ஆன்மே இவங்க ரெண்டு பேருமே கூப்பிட்டுக்கிட்டு டூமோட கேசலுக்குள்ளே போகிறாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா டூமோட அந்த டூம் பாட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் கண்ட்ரோலில் இருக்காங்க. ஆனால் ஸ்பைடர்மேன் எதை பற்றியும் கவலைப்படல. அந்த டூம் பாட்ஸ் எல்லாத்தையுமே அடித்து நவுத்திட்டு டேரெக்டாக அப்படியே வெட்ட வெளிச்சமாக ஓப்பனாகவே அந்த கேசலுக்குள்ளே போயிட்டு இருக்காரு. இங்கே தான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்கேனர் எடுத்து பார்த்தா அது ஒரு அண்டர் கிரவுண்ட் ஏரியா வந்து காமிக்குது. சீக்ரெட்டாக டூம் யாருக்குமே தெரியாமல் ஒரு குரோனோ டைம் மிஷினை தன்னுடைய அந்த கேசலுக்கு கீழே உருவாக்கி வச்சிருக்காரு. ஸோ அதன் மூலியமாக தன்னுடைய பாஸ்ட்டை பார்க்கறதுக்காக தான் இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் எம்ஜே அண்ட் ஆன்மேயோட அங்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் பாஸ்ட் அவங்களால அஃபெக்ட் பண்ண முடியாது, ஜஸ்ட் பார்க்க மட்டும் தான் முடியும். கிட்டத்தட்ட ஒரு பேய் மாதிரி வச்சுக்கோங்களேன். இவங்க அவங்களுடைய இந்த மெமரிஸை மட்டும் பாஸ்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த வகையில் சுற்றி இருக்கக்கூடிய எம்ஜே அண்ட் ஆன்மே ஆரம்பத்தில் பயந்துடுறாங்க. நம்ம ஸ்பைடர்மேன் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்மளால் இந்த டைம்லாம் மாற்ற முடியாது. ஸோ எந்த ஒரு வகையிலுமே டைம் ஸ்ட்ரீமில் சேஞ்சஸ் வராது, பட் இருந்தாலும் நம்மளுடைய இந்த பாஸ்ட் மெமரிஸை ரிலீவ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் என்னுடைய அப்பா அம்மா என்னை விட்டுட்டு போனால் அந்த நாளை நான் பார்க்கறதுக்காக கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஸ்பைடர்மேன் கடைசியாக அவங்க அப்பா அம்மாவை பார்த்தா அந்த நொடிக்கு போகிறாரு. குட்டி பிட்ட பார்க்கறதுக்கு குட் பை சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வண்டியில் ஏறி போகிறத ஒரு விஷயத்த ஸ்பைடர்மேன் பார்த்துட்டு இருக்காரு. போகாதீங்க, நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கிள் உயிரோடு இருப்பாங்க, அங்கிள் உயிரோடு இருந்தாங்கன்னா எனக்கு இந்த சக்தி கிடைச்சிருக்காது, நானும் உயிரோடு இருப்பேன்ல, போகாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஆட ஆரம்பிக்கிறாரு. அவரால் ஃபிசிக்கலாக அந்த டைமில் பாதிக்க முடியல. டைம் ஸ்ட்ரீம் நார்மலாக தான் நடக்குது, பட் இருந்தாலும் அவரோட இந்த பாஸ்ட் மெமரிஸ் ஒரு விதமான வழி அவருக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த சமயத்தில் நம்ம மேரி ஜேன் நம்ம பீட்டை பார்க்குற கன்வின்ஸ் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போனால் அந்த இடத்துல ஆன்மே யங் பென் பார்க்கறதுக்கு பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆன்மே உங்களுக்கு வேணும்னா நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் தரேன் அப்படின்னு சொல்ல ஆன்மே இருக்கட்டும் கிளம்புவோமா அப்படின்னு கரெக்டாக அவங்க வெளியில் வரும்போது டூம் பட்ஸ் வந்து பார்த்தோன்னா அவங்களை சுற்றி வளைச்சது. அது ரோபோட்ஸாக இருக்க அந்த சமயத்தில் நம்ம ஸ்பைடர்மேன் அதை அடிச்சு நோத்த ட்ரை பண்ணுறாரு. பட் டக்குன்னு அவருக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு விதமான வலி ஏற்படுது. அந்த வலியெல்லாம் நம்ம ஸ்பைடர்மேன் ஒரே இடத்துல சுருண்டு விழுந்துறாரு. இது இப்போ வரக்கூடாது, நான் இது என்னால் முடியல அப்படின்னு சொல்ல அவர் கஷ்டப்படுறதை பார்த்தோன்னே எம்ஜே அண்ட் ஆன்மே சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க கிட்ட அயன்மேன் ஆர்மர் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு இவங்க யாருக்கு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆன்மே நீங்கள் இப்படி சண்டை போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, வாவ் நீங்கள் ஏன் அவஞ்ச டீமில் சேரக்கூடாது அப்படின்னு கீழே வந்து நம்ம பீட்டை பார்க்குற அப்படியே எழுப்பி அங்கே லட்வீராலேருந்து வெளில வந்துடுறாங்க. நம்ம ஸ்பைடர்மேனும் அவருடைய இந்த அயன்மேன் சுட்டை கொண்டு போய் டோனி ஸ்டார்க் கிட்ட ஒப்படைக்க, டோனி ஸ்டார்க்கும் உனக்கு என்ன உதவி வேணாலும் கேளு நான் செய்கிறேன், வாழ்க்கையோட கடைசி நாட்களை வாழ்ந்துட்டு இருக்கேன் நீ அப்படின்னு கேட்கும்போது பீட்டை பார்க்குறோம். எஸ், அதனால தான் எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆன்மே எம்ஜே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை தாண்டி என் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க விஷயங்களை செஞ்சுட்ருக்கேன். இப்போ வெக்கேஷனுக்கு லாஸ் வேகஸ் போகலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது டோனி ஸ்டார்க் நல்ல ஐடியா, ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வா, எனக்கும் அங்கே சொந்தமாக ஒரு பென்ட் ஹவுஸ் இருக்குது, எவ்வளோ நாள் வேணாச்சு தங்கிக்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்பைடர்மேன் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்குறாரு. என்னுடைய ஸ்பைடர் சென்ஸை வச்சு அங்கே என்னால் கேம்லிங்லாம் அதிகமாக கொள்ளையாக சம்பாதிச்சு எம்ஜே அண்ட் ஆன்மேயோட அந்த வாழ்க்கையை செட்டில் ஆக்க முடியும். ஆனால் அங்கேயுமே கண்டிப்பாக சண்டை போகிறதுக்கு ஆளுங்க வரதான் போகிறாங்க. பத்தாவதுக்கு வரைக்கும் இங்கேருந்து கிளம்பி ஹவாய்க்கு போகலான்னு பார்த்தா அட்டுமேன் சும்மா இருக்க விட மாட்டான், எங்கே போனாலும் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி வைப்பாங்களே, என்னதான் செய்யுது, என் வெக்கேஷன் எல்லாம் என்ஜாயே பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறதை பார்த்த உடனே டோனி ஸ்டார்க், அப்படின்னா எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்கே நீ போனா யாரையும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, சந்தோஷமாக நீ எம்ஜே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு செகண்ட் ஸ்பைடர்மேனுமே ஷாக் ஆகுறாரு. அப்படின்னா இடம்னு சொல்லி அந்த சமயத்தில் இது எல்லாத்தையுமே மார்லன் தூரமன்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு. என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா? உன்னுடைய கடைசி நாட்களுக்கான நேரம் வந்துருச்சு, டைம் டு ஃபீஸ்ட், எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி ஸ்டாக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறாரு. ஆளகானோம் அப்படியே நம்ம ஸ்பைடர்மேன் பீட்டை பார்க்குறோம் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராரு. அங்கேயுமே ஆளகானோம். எங்கேயோ இல்லையா, எங்கே தாண்டா போனேன், இந்த உலகத்தில் நீ எந்த மூலையில் இருக்க அப்படின்னு மார்லன் யோசிக்கிற அந்த கேப்பில் நம்ம பீட்டை பார்க்குற எம்ஜி பூமியில் இல்லை, பூமியை விட்டு தாண்டி டோனி ஸ்டார்க்கோட அந்த சேட்டிலைட்டில் நிலவுக்கு பக்கத்தில் ரொம்பவே ப்ரைவேட்டான ஹாப்பியான ஒரு வெக்கேஷனை அமைதியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இது எதையுமே ஆன்மேவால் பெருசாக மனசில் தாங்கிக்கவே முடியலங்க. ஏன்னா தான் புள்ள போல் ஒருத்தன் கண் முன்னாடி சாக போகிறான்னு தெரிஞ்சு ஒருத்தம் காப்பாற்ற முடியலன்னு சொல்லி ஆன்மே அழ ஆரம்பிக்கிறாங்க. வெக்கேஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறது காட்டிலும் திரும்பவும் அந்த மனசை ஸ்பைடர்மேனாக தாங்க சுற்ற ஆசைப்படுறாரு. ஸ்பைடர்மேனாகவே வாழ்ந்து இறக்கணும்னு நினைக்கக்கூடிய அவன் கடைசியில் நான் இந்த பக்கம் மோரில் நான் தேடி வரப்போறான்னு தெரிஞ்சிருச்சு, அவன் கூட சண்டை போட்டு தோக்க விரும்புகிறேன், அவன்கிட்ட என்னுடைய ஸ்பைடர் சென்ஸ் வேலை செய்யாது, ஸோ நான் என்னையே அவன் முன்னாடி கொண்டு போய் படைக்க போகிறேன், என்ன செய்கிறான்னு பார்த்துருவோம் அப்படின்னு
எம்ஜேக்கு குட் பை கிஸ் கொடுத்துட்டு ஸ்பைடர்மேன் நியூயார்க் சிட்டியில் பறந்து வெப்சிங் பண்ணிட்டு இருக்க இந்த சமயத்தில் மார்லன் ஒரு ஓரமான ஸ்பைடர்மேனை டார்கெட் பண்ணுறாரு. இந்த சமயத்தில் மார்லன் வர ஒரு விஷயத்தை ஷேடோ வச்சு இப்படி ஸ்பைடர்மேன் கண்டுபிடிச்சிட்டு உங்ககிட்ட நான் பயந்து ஓட விரும்பல. என் வாழ்க்கையோட கடைசி நாள் இன்னைக்கு இருந்துச்சுன்னா நான் இன்னைக்கு இந்த நொடி வீரனா தோப்பண்டா அப்படின்னு இப்போதைக்கு நம்ம ஸ்பைடர்மேன் வர்சஸ் மார்லன் ஃபைட் வந்து ஆரம்பிக்குது. அந்த ஃபைட் ஆரம்பித்தா அடுத்த நொடி கொண்டு போய் ஜே ஜோனா ஜேம்சன் ஆஃபீஸில் தான் இறங்குறாங்க. ஏன்டா அந்த பையன் சும்மாவே ஆடுவான்டா, அவன் கிட்ட ஏன்டா இவன் வந்து கோத்து விட்றீங்க? ஒரு பக்கம் அவங்க 2 பேரும் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஜே ஜோனா உடனே ஸ்பைடர்மேன் நம்மளுடைய ஆஃபீஸ் ஆச்சு நொறுக்கிட்டான்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறா, நாளைக்கே பேப்பர் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸ்பைடர்மேனால நம்ம மார்லனை தாண்டி தப்பிக்க முடியல. ஸ்பைடர்மேன் முடிச்ச அளவுக்கு மார்லனுக்கு டஃப் கொடுக்க தான் ட்ரை பண்ணுறாரு. பட் மார்லன் எவ்வளோ தான் அடி வாங்கினாலும் அவனுக்கு ஒரு சின்ன மூச்சு கூட வாங்கலைங்க. அவனுக்கு ரத்தமும் வரல, ஒண்ணுமே நடக்கல. ஸ்பைடர் சென்ஸுமே வேலை செய்யாத சமயத்தில் இவன் எப்போதும் என் கண் பார்வையில தான் இருக்கணும்னு அங்கிருந்து பார்த்து போய் எம்பையர் ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்குள்ள நுழையிறாரு. அங்கதான் முதல்ல ஸ்பைடர்மேன் அந்த ரேடியோஆக்டிவ் ஸ்பைடர்ங்கிறது கிடைச்சிருக்கும். என்னுடைய ஸ்பைடர்மேன் வாழ்க்கை இங்க தான் ஆரம்பிச்சது. இங்கேயே இது முடிஞ்சாலும் நான் கவலைப்பட போறது இல்லை. மார்லனை எதிர்த்து இங்க நான் சண்டை போட்டே தீருவேன் அப்படின்னு ஃபைட் கொஞ்சம் பயங்கரமா நடக்க ஆரம்பிக்குது. ஸ்பைடர்மேனும் அங்கங்க 2-3 அடி இந்த பக்கம் மார்லனை அடிச்சாலும் அது எந்த ஒரு விதமான எஃபெக்டையுமே மார்லன் மேல கிரியேட்டே பண்ணல. எப்பவுமே ஏன் சாப்பாடு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு அவர் பேசி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பைடர்மேன் இவ்வளோ கலவரம் நடந்துட்டு இருக்கு, அவஞ்சஸ் எங்கடா போனீங்க, அட்லீஸ்ட் வாஸ்பேயாவது அனுப்பிச்சு விடுங்கடா என்னை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி அவரும் போராடிட்டு இருக்காரு. அவஞ்சஸ் வரமதே தெரியல. என்னால் உன்னை சீக்கிரம் கொள்ள முடியும், ஆனா அதை நான் கொடுக்க விரும்பல, அது செஞ்சு எனக்கு போர் அடிக்குது, அணுவா ரசிச்சு கொள்றேன் உன்னை அப்படின்னு அவரை திரும்ப தெருவில் போட்டுட்டு சுற்றி இருக்க அந்த கார் எல்லாத்தையுமே தூக்கி நவுத்திட்டு இந்த பக்கம் நம்ம ஸ்பைடர்மேனை அட்டி பொழக்கிறாருங்க. ஸ்பைடர்மேன் அந்த சட்டையெல்லாம் கிழிஞ்சு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடம்பளவுலையும் ரொம்ப வீக் ஆகிட்டாரு, ஸ்டாமினாவும் சுத்தமாக இல்லை, அண்ட் அவருடைய ஸ்பைடர் சென்ஸ் வேலை செய்யல. பட் இருந்தாலும் நம்ம ஸ்பைடர்மேன் ஒரு டஃப்பான ஃபைட்டை தான் கொடுக்குறாரு. அந்த இடத்துல நம்ம மார்லனை பின் பண்ணி மூக்கில் குத்துன்னு குத்துறாரு. நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன் உனக்கு கொல்றேன்டா அப்படின்னு அவர் மார்லனை அடி நடிக்க மார்லன் உன்னுடைய குடும்பத்துக்கு நீ உண்மையில உன் பெஸ்ட்டை கொடுத்த நான் சொல்றேன் அப்படின்னு சண்டைக்கு நடுவில் நம்ம ஸ்பைடர்மேனோட கண்ணை பிடிக்க தின்றாருங்க. கண்ணை அப்படியே பிடிக்க தின்ட்டாரு. செம்ம டேஸ்டா இருக்கே. துடிச்சு போன நம்ம ஸ்பைடர்மேனை மார்லன் திரும்ப அவன் எழ விடாத அளவுக்கு அடிச்சு பொழந்து கட்டிடுறாரு. எதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான கடைசியில் அந்த நேரம் வந்துருச்சு பத்தியா, சாப்பிட வேண்டிய நேரம், நிம்மதியாக சாப்பிட விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு திரும்பி பார்த்தா போலீஸ் கூட்டம் வந்து குவிஞ்சிடுறாங்க. இவனுங்களை கொல்றது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு போலீஸும் அவர் கூட்டிட்டு இருக்காரு. திரும்ப புது போலீஸ் வந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் இவங்க என்ன நிம்மதியான ஸ்பைடர்மேனை சாப்பிட விட மாட்டாங்க போல. சரிடா காப்பாத்துங்க, ஆனா அவனை தனியாக கொண்டு போய் வைப்பீங்களே, அப்போ நான் அவனை எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் சாப்பிட்றேன்டா அப்படின்னு மார்லன் அங்கேருந்து எஸ்கேப் ஆக கீழே நம்ம ஸ்பைடர்மேன் நடப்பணமாக விழுந்து கிடக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, இவனுக்கு உதவி தேவை, அவனால் மூச்சு விட முடியலன்னு நினைக்கிறேன், உடனே மாஸ்க்கு கழட்டுங்க, அவன் மூச்சு விடட்டும் அப்படின்னு சொல்லி போலீஸ் அவன் மாஸ்க்கு கழட்டுறாங்க. கழட்டினோடனே எல்லாருக்கும் பீட்டை பார்க்குறதா அவரும் தெரிஞ்சுச்சான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, முக குழப்பி வச்சிருக்கான். சுற்றி இருக்க போலீஸ் இவன் முகத்தை அடையாளமே கண்டுபிடிக்க முடியலையே, சீக்கிரம் அவனை உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவனை ஆம்புலன்ஸில் ஏற்ற அந்த நொடி, ஆம்புலன்ஸில் ஏறப்பட்ட அந்த நொடி பீட்டர் பாக்கர் இறந்துடுறாரு. உடனே போலீஸ் the name is gone, the man is gone, the man is gone. எஸ், ஸ்பைடர்மேன் இறந்துட்டாரு. இப்போ மிச்சம் இருக்கிறது இந்த ஸ்பைடர் மட்டும்தான். அந்த ஸ்பைடர் பவர் மட்டும்தான் இப்போதைக்கு கொஞ்சம் நம்ம ஸ்பைடர்மேன் உயிரை பிடிச்சி வச்சிருக்க மாதிரி தெரியுது. அதை மீட்டு கொண்டு வர முடியுமான்னு சொல்லி இப்போதைக்கு இருக்க எல்லா டாக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்க அந்த சமயத்தில் அந்த பக்கம் நம்ம கேப்டன் அமெரிக்கா, லியூக் கேஜ் அண்ட் அயன்மேன் இவங்க 3 பேருமே ஸ்பைடர்மேனை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறான், உங்களை யாருமே எங்களால் பார்க்க அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி டாக்டர் கராராக சொன்னாலும் அயன்மேன் கேட்குற மாதிரி தெரியல. அப்போதைக்கு மேரி ஜேன் என் பீட்டை பார்க்குற நான் பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்க அந்த ஆப்போசிட் திசையில் குறுக்கு சந்தில் அந்த ஐசியூ நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே நடுவில் மோர்லனும் நம்ம ஸ்பைடர்மேனை சாப்பிட அங்கே வந்துட்டு இருக்கான். ஒரு ஸ்பிளிட் செகண்ட் தான் மோர்லன் நம்ம ஸ்பைடர்மேன் முன்னாடி தோன்றி கடைசியில் முடிச்சிடலாமா அப்படின்னு தன்னுடைய சக்தியை யூஸ் பண்ணி ஸ்பைடர்மேனை கம்ப்ளீட்டாக கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணும்போது கரெக்டாக பின்னாடி எம்ஜே குரங்கு மாதிரி நம்ம மார்லன் பின்னாடி தாவி அவனை விடு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம மார்லனை இழுத்து ஸ்பைடர்மேன் கிட்ட தூரமாக தள்ளுறான். நீ யார் ஏன் முன்னாடி வந்து நிற்கிற அப்படின்னு சொல்ல நம்ம மேரி ஜேன் பீட்டை பார்க்குற காப்பாற்றுறதுக்கு இறங்கி சாவறதுக்கும் தயாராக அந்த பக்கம் மார்லனை எதிர்த்து நிற்கிறாங்க. பக்கத்தில் கிடக்கிற அந்த கத்தியை வச்சு இந்த பக்கம் மார்லனை குத்த வரான். அதை தட்டி விட்டுட்டு மார்லன் நம்ம மேரி ஜேனோட கையை பிடிச்சி டக்குன்னு உடச்சிடுறாரு. மேரி ஜேன் வழியில் உயிர் போடுற மாதிரி கத்துறா, பீட்டர் அப்படின்னு சொல்ல கத்துற அந்த சத்தம் அந்த ஸ்பைடர் காதில் கேட்குது. டக்குன்னு கண் முழிக்கிறாரு. கண்ணு முழுக்க கருப்பாக இருக்கு. ஸ்பைடர் வெறும் சவத்தில் ஏறுறது, தாவி போடுறது மட்டும் கிடையாது, அதுக்கிட்ட கொடுக்கு இருக்குடா, கொடுக்க வச்சு அது குத்தவும் செய்யும்
அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் மார்லன் மேலே எகிரி குதிக்க மார்லனுக்கு அது ஷாக்காக தாங்க இருக்குது. மார்லனை லாக் பண்ணி நம்ம ஸ்பைடர்மேன் அவருடைய வெப்ஸை ஆக்டிவேட் பண்ணுறாரு. ஆனால் வெப் ஃப்ளூயிடுக்கு பதிலாக அவர் கையில் இப்போ ஒரு கொடுக்கு வருது, ஒரு ஸ்டிங்கர் மாதிரி ஒன்று வருது, அசாசின்ஸ் கிரீடோட ஹிடன் பிளேட் மாதிரி. அதை வச்சு இந்த மார்லனும் ஒரே குத்து. மார்லன் துடிச்சு அதே இடத்துல காற்று மாதிரி கரையிறான். லைட்டாக மேரி ஜேன் பயந்துடுறான். இந்த கலவர சத்தம் நம்ம கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன் இவங்க எல்லாருக்குமே கேட்க அவங்க டக்குன்னு இந்த எமர்ஜென்சி ரூமுக்கு வராங்க. அந்த சமயத்தில் இந்த மொத்த இடமுமே காற்று மாதிரி, சூறாவளி காற்று மாதிரி சுழலுதுங்க. இது இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே மார்லன் அதே இடத்துல காத்தோட காத்தா கரைஞ்சிடுறான். பீட்டர் பாக்கர் வலி தாங்க முடியாம அதே இடத்துல மயங்கி விட நம்ம மேரிஜின் இப்போதைக்கு பீட்டர் பாக்கர் பக்கத்தில் வராங்க. நான் வந்துட்டேன் பீட்டர், என்ன இப்படி விட்டுறாத. பீட்டர் பாக்கர் எம்ஜியை பார்த்து, நான் சொல்றது கேளு, எனக்கான நேரம் முடிஞ்சிருச்சு, என்னால் இனிமேல் இதை தாங்க முடியாது எம்ஜி. இந்த முறை என்னால் அதை உணர முடியுது. நான் இல்லைனாலும் நீ சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா வாழணும். ஒரே ஒரு முறை ஐ லவ் யூ சொல்லுவியா ப்ளீஸ். தன் கையில் தன் காதலன் இறக்க போகிறத பார்த்து எம்ஜியாவில் என்னங்க பண்ண முடியும்? அவள் கதறி அழ ஆரம்பிக்கிறா. ஐ லவ் யூ பீட்டர், ஐ லவ் யூ, என்னை விட்டு போயிடாத பீட்டர், என்னை விட்டு போயிடாத. அவள் அழுதுட்டு இருக்க அந்த சமயத்திலேயே நம்ம பீட்டர் குட் பைன்னு சொல்லி நம்ம மேரிஜன் கையிலேயே உயிரை விட்டுறாரு. பீட்டர் பாக்கரோட உடல் இப்போதைக்கு ஐசியூலேருந்து வெளில கொண்டு வரப்படுது. நம்ம அயன்மேன் இவனுடைய அந்த ஐடென்டிட்டியும் இவன் யாருங்கிற அந்த விஷயமும் வெளில தெரியக்கூடாது, நீங்கள் ப்ரொசீஜர் எதையுமே முடிக்க தேவையில்ல, நான் இவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் கண்ணாடியை உடச்சிட்டு பீட்டர் பாக்கர் அந்த உடலை தூக்கிட்டு அங்கேருந்து பறந்து போகிறாரு. இதுக்கு என்ன டேமேஜ் ஆச்சோ அந்த பில்லை எனக்கு அனுப்புங்க, நான் செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பீட்டர் பாக்கர் அந்த உடலை அவெஞ்சர்ஸ் டவருக்கு கொண்டு போகிறாரு. அவெஞ்சர்ஸ் டவருக்குள்ளே இப்போதைக்கு ஆன்மே நடந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு அது தாங்க முடியாமல் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நம்ம மேரி ஜேன் போய் ஆன்மேக்கு கன்சோல் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் பீட்டர் பாக்கர் இருந்த உடல் யாருக்கிட்டுமே கிடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த அவெஞ்சர்ஸ் டவர் உச்சியில் கொண்டு போய் அவருடைய உடலை இப்போதைக்கு பாதுகாப்பாக டோனி ஸ்டார்க் வைக்கிறாரு. இதில் அதிகமாக உடஞ்சி போனது எம்ஜே தான். ஒவ்வொருத்தரும் எம்ஜேவுக்கு இப்போதைக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த உடலை நான் பார்க்க போகிறேன்னு சொல்லி எம்ஜே இப்போதைக்கு எலிவேட்டர் எடுத்துக்கிட்டு மேலே போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம ஸ்டீவுமே உள்ள வந்து எம்ஜேக்கு ஆறுதல் சொல்கிறாரு. என்னை விட நீங்கள் ஆன்மே கூட பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க ரொம்ப பாவம்ல, நீங்கள் கண்டிப்பாக ஆன்மே கூட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி எம்ஜே அந்த ஆறுதலை அவள் வாங்காமல் ஸ்டீவை ஆன்மே கிட்ட அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் நம்ம டோனி ஸ்டார்க் எம்ஜே பார்க்க வர, எம்ஜே என்ன அவனுடைய ஃபியூனரல் பற்றி பேச வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சேச்சா அப்படி கிடையாது, நாங்கள் எல்லாருமே சூப்பர் ஹீரோஸ் தானே, எங்களுடைய ஐடென்டிட்டியை மறைக்கிறது தான் எங்களுடைய வேலையாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு பீட்டர் இறந்திருக்க அந்த சமயத்தில் அந்த ஃபியூனரல் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அவனுடைய இறப்பு எப்படி நடந்ததுன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணல. ஸ்பைடர்மேன் சண்டை போட்டதை எல்லாரும் பார்த்தாங்க, ஆனால் பீட்டர் பாக்கர் அவனுடைய இறப்பை மறைக்கணும்னா ஏதாச்சும் ஒரு வகையில் அதை நம்ம க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். மேபி கார் ஆக்சிடென்ட், இல்லை யாராவது அவனை அடித்து கொண்டுட்டாங்க அந்த மாதிரி எழுதுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எம்ஜே கிட்ட ஐடியா கேட்க, எம்ஜேக்கு அதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த எந்த ஒரு விஷயத்தையுமே கேட்க பிடிக்காத நம்ம எம்ஜே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருந்த நம்ம எம்ஜேவை பார்த்த உள்வரேன், நீ இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை இழந்ததுன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, வேணா நம்ம 2 பேரும் ஒரு டேட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஓப்பனாகவே கேட்க எம்ஜே செம்ம கடுப்பாக்கி பல செவிலியே நம்ம உள்ளூரில் அடிச்சுட்டு இனிமேல் என்ன நினைப்போட என்கிட்ட பேசாதரா அப்படின்னு சொல்லி கோவத்தோட அங்கேருந்து போயிடுறாங்க. நீங்கள் எதுக்கு சார் இப்படி பண்ணுறீங்க, அவளே வருத்தத்தில் இருக்கா, இப்போ தான் பீட்டர் பார்க்குறேன் தான் அவகிட்ட நீங்கள் இப்படி கேட்கலாமான்னு சொல்லி பக்கத்தில் அவங்க கேட்டதுக்கு நம்ம உள்பரேன் அவள் இப்போ க்ரீஃபில் இருக்கா, க்ரீஃபை தாண்டி அவள் கோபத்துக்குள்ளே போனால் மட்டும்தான் இந்த ஒரு வழியிலேருந்து அவளால் வெளில வர முடியும். க்ரீஃப்லேயே அவள் எழுந்தானா அவள் தனித்தனியாக ஹர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நானும் செஞ்சுருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவளை நான் கோபத்தோட பொசிஷனுக்கு கொண்டு போயிட்டேன். இதனால் அவன் என்கிட்ட இனிமேல் பேசாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அவன் எனக்கு கொல்லணும்னு நினச்சாலும் பரவாயில்ல, சாகவும் தயார். அவள் இப்போதைக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், இந்த வழியிலேருந்து வெளில வரணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ண சொல்லி அவர் அங்கேருந்து அமைதியாக கிளம்பிடுவார். கல்லுக்குள் ஈர மாதிரி நிஜமாலே உள்வரையும் ஆக்சுவலாக மக்களை பற்றி யோசிக்கிறவன தான் இருக்கான் பார்த்தீங்களா. இந்த மாதிரி சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நம்ம எம்ஜிக்கு ஏதோ ஒரு வகையில் ஆர்த்தம் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பீட்டர் பார்க்குற அந்த உடலை வச்சிருக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய கண்ணாடி சத்தம் யாரோ உடச்சிக்கிட்டு உள்ளே வர மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. டோனி ஸ்டார்க் தான் ஆளாக அங்கே போய் நிற்கிறாரு. அதை தொடர்ந்து பின்னாடி எம்ஜிவும் நான் பீட்டர் பார்க்குற உடலை பார்த்தே ஆகணும்னு சொல்லி வந்து எட்டி பார்க்குறாங்க. மிகப்பெரிய ஒரு ஷாக். நோ 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 அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல நம்ம பீட்டர் பார்க்குறோட உடல் 2ஆக பிளக்கப்பட்டிருக்குங்க. ஒரு கூடு போல உள்ளிருந்து ஏதோ ஒரு பொருள் வெளியில் வந்தது போல பீட்டர் பார்க்கர் அவருடைய ஸ்கின்னையே ஷெட் பண்ணியிருக்காரு. சுற்றி இருக்கவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. எம்ஜே மயக்கம் போட்டு கீழே வந்துடுறா. டோனி ஸ்டார்க் அண்ட் ஸ்டீவ் ராஜர்ஸ் அந்த இடத்துல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்க முடியுமா சொல்லி பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி யார் பண்ணியிருப்பா, ஐ மீன் அவன் இறந்துட்டான், அவன் இறந்து போன உடலை வெட்டி யார் இந்த மாதிரி கொண்டு போயிருப்பா, என்ன நடக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் யாரோ வெளியிலேருந்து உடச்சிக்கிட்டு உள்ளே வரல, உள்ளேருந்து யாரோ ஒருத்தங்க உடச்சிக்கிட்டு வெளியில் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. உடனே டோனி லியூக் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா செக்யூரிட்டி கேமரா செக் பண்ணு, இங்கேருந்து யார் வெளில போனால் உள்ளவன் தான் சொல்லி மொத்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி டோனி ஸ்டார்க் ஆர்டர் கொடுக்க
இந்த பக்கம் பீட்டர் பார்க்கரோட இந்த உடல் மிஸ் ஆகுது. சென்ட்ரல் பார்க்கில் இப்போதைக்கு 4-5 பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் சென்ஸில் பூச்சிகளை அந்த ஸ்கூல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எல்லா ஸ்பைடரும் இல்லாமல் சில ஸ்பைடர்ஸ் அதோடைய அந்த தோலை உரிக்கக்கூடியது, அதோடைய ஸ்கின்னை ஷெட் பண்ணி புது ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். அந்த மாதிரி சில ஸ்பைடர்ஸை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை அனுப்பிவிட அதில் ஒரு பையன் மட்டும் கடகடான்னு ஓடி போய் ஒரு பாலத்துக்கு கீழே ஒரு குட்டி ஸ்பைடரை பிடிச்சிட்டு, டீச்சர் இங்கே பாருங்க நான் ஸ்பைடரை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மேலே நிமிர்ந்து பார்க்குறான். அங்கே அந்த பாலத்தோட மூலையில் ஒரு கொக்கும், இந்த சிலந்தி வலையால் உருவாக்கப்பட்ட ஒரு கூடுங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. ஆத்தி என்னடா இதுன்னு சொல்லி அங்கேருந்து பயந்து திரிச்சு அந்த பையன் ஓட இப்போதைக்கு புது ஸ்பைடர் பிறக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த இஷ்யூ முடியுது. பீட்டர் பார்க்கர் ஒரு புது வித்தியாசமான எவல்யூஷனுக்குள்ளே போகிறாரு. இந்த எவல்யூஷன் அவரை என்ன மாதிரி மாற்ற போகுதுங்கிறத அடுத்த இஷ்யூ ஃபைனல் இஷ்யூவில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அண்ட் இந்த இஷ்யூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கும் பிராண்ட் டேக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்க மாதிரி தெரியல. அதை பற்றி உங்கள் தாட்ஸ் உங்களோட வீச மறக்க வைக்கலாம். கால் பண்ணிட்டு அந்த லைக் தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா